Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 years LLB-க்கான previous year cut off தான் அனலைஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாத இந்த இயர் எவ்வளவு கட் ஆஃப் இருந்ததா சீட் கிடைக்கிறதுக்கான அவைலபிலிட்டி இருக்குதுன்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் Subscribe பண்ணாம இருக்கீங்கன்னா Subscribe பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கட் ஆஃப் வந்து எந்த இயர்துன்னு பார்த்தீங்கன்னா 2023-24 அதாவது லாஸ்ட் இயர் ஓடுது 3 years LLB யோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 7/10/2023. ஸோ 10வது மாதம் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டே. இந்த இயர் வந்து மேபி வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் வந்து 84.20 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஓசி கேட்டகரி ஆஸ் யூஷுவல் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பிசி கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 78.86 மெரிட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு, 76.88 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசிஎம் முஸ்லீம் பார்த்தீங்கன்னா 77.92 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க மெரிட் லிஸ்ட்டில். வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே வந்து 2 கட் ஆஃப் குறைஞ்சி 75.931 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 78.846 வந்து கட் ஆஃப் வந்து மெரிட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதே வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 71.10 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 79.30 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மெரிட் லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 78.201 கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்சிஏ கேட்டகரியை பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 76.90 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 74.750 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 73.40 கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 71.30 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 84 கட் ஆஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த இயர் இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமான்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏன் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா இந்த இயர் வந்து ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹை கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஒரு 5-6 இயர்ஸ்க்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா லா எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து யோசிப்பாங்க. இப்போ வந்து லா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன்ஸ் ஹெவியாக இருக்குது. ஹை கட் ஆஃப் வச்சுருக்கவங்களே வந்து லா வந்து சூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த காரணத்தால் இந்த இயர் வந்து 1 or 2 கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து 3 ப்ரைவேட் காலேஜ் வந்து அஃபிலியேட்டடில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாத புதுப்பாக்கம் வந்து பட்டறை பெருமுத்தூரில் வந்து நியூவாக இனாக்ரேஷன் பண்ணியிருக்காங்க 5 years 3 years. ஸோ சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாத கவர்மெண்ட் காலேஜஸ் 15 இருக்கு இல்லையா, அந்த 15 காலேஜஸில் வந்து 6 காலேஜஸில் வந்து சீட் ஆனது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இயர் மேபி வந்து கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எவ்வளோலாம் கட் ஆஃப் இருந்ததுன்னா தாராளமாக சீட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 75 அபோவ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான அவைலபிலிட்டி இருக்குது. எந்த கேட்டகரியாக இருந்தாலும் எந்த கட் ஆஃப் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெரி வெரி லோ. நீங்கள் வந்து அதர் சான்ஸ் அதாவது ப்ரைவேட் காலேஜஸோ அல்லது அதர் ஸ்டேட்லேயே நீங்கள் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 70 பிலோ இருக்கீங்களே, அந்த 70 பிலோ இருக்கிறவங்களுக்கு வந்து குறைய வாய்ப்புகள் ரொம்பவே லோ தான். அப்படியே கிடைச்சாலும் ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எதை டிசைட் பண்ணனாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிலீஸ் பண்ண பிறகு தான் வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியும். இப்போ வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த இயர் காலேஜ் சீட் இன்க்ரீஸ் பண்ணதால் எதையுமே வந்து கன்ஃபார்மாக நம்ம டிசைட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயருடைய கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் லா அட்மிஷனை தாண்டி லா ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஆகிட்டீங்கன்னா அதுக்கான லா
ஸ்டடி நோட்ஸுமே வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம் வீடியோவை மேக் பண்ணி. அது மட்டும் இல்லாத காமன் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அன்றாட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், ஃபேமிலி பிரச்சனைகள், பணம் கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குமே வந்து நம்ம சேனலில் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். இனியும் அது சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய போடப்படும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து காட்டிடும். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு அது வந்து ஏதுவாக இருக்கும். இந்த 3 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு இந்த இயர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கேட்டுருந்தீங்க இல்லையா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.